அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் மாம்பழ சீசன் வேறு போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே மாம்பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 2 மாம்பழங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. மாம்பழங்கள் சண்டை போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. பாமகன்ற கட்சியில் 2 மாம்பழங்கள் உண்டு இல்லையா? பெரிய மாம்பழம், சின்ன மாம்பழம். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் அன்புமணி மேலே பகிரங்கமாக குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி என்னைய மானபங்கம் செஞ்சுட்டாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் என்னைய வெளியே தள்ளி விடுறதுக்கு முயற்சி செஞ்சாப்புல. தலைமையை ஏற்க எனக்கு உரிமை இல்லையா என்பதை கேட்கவே எனக்கு அவமானமாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல. மானபங்கம்லாம் சொல்கிறாங்க. மானபங்கம்னா அதுக்கு அர்த்தம் நம்ம தான் தப்பாக வேறு எதுவும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா, இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் வேறு ஏதாவது இருக்கா? மானபங்கமாக இருக்கோ இல்லையோ, பெருசு இப்படிலாம் பேசுகிறது மரணபங்கமாக இருக்குது. ஐயா போன வாரம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம்லாம் வரும் அப்படின்லாம் டயலாக்லாம் பேசினாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் என்னைய மானபங்கம் செஞ்சுட்டாப்புல அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சு கதறாப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் அன்புமணிக்கு தலைவர் பதவியை வழங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. 2026 தேர்தலுக்கு பிறகு தலைவர் பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அன்புமணியோடைய செயல்பாடுகளை பார்க்குறப்போ என் மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் நான் தலைவர் பதவி அவர் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இந்தியா பாகிஸ்தான் போருக்கு கூட முடிவு வந்துடும் போல இருக்குது. அப்பா மகள் சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாது போல இருக்குது. ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு இந்த சண்டை. ராமதாஸுக்கு ஒரு அன்புமணி, சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு விஜய். தற்கொலைகளை பெற்றெடுத்த தந்தைகளுடைய வழிகளை நான் உணர்கிறேன். என்ன பண்ணுறது பாவம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்புமணியை பார்த்தாலே எனக்கு பிபிஎல்லாம் ஏறுதுன்னு சொல்லியிருக்காப்புல. அவரை நினச்சி பார்த்தாலே மனக்குமுறல் வேதனை தான் வருது. தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர்றதில்லைன்னா சொல்லி புலம்பிட்டு போயிருக்காப்புல மீடியா கிட்ட. பிபி டேப்லெட் போட்டாலும் தூக்கம் வரலன்னு சொல்கிறாப்புல. இவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மக்களுக்கு பிபி டேப்லெட்டாக இருக்காப்புல. நல்ல கண்டென்ட்டாக கொடுத்து மக்களையெல்லாம் சிரிக்க வச்சு நல்லபடியாக ஆசுவாசமாக தூங்க வைக்கிறாப்புல. ஆனால் பாவம் அவரே தூக்கம் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காப்புல. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அது நம்ம ஐயாவுக்கு நல்லாவே நடக்குது. அதே மாதிரியே வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுவும் ஐயாவுக்கு அப்படியே பொருந்தும். பல பழமொழிகள் அப்படியே பொருந்தும் ஐயாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்புமணி என்றாலே ரத்த கொதிப்பு அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல. அன்புமணியை பார்த்தாலே என் ரத்தமெல்லாம் கொதிக்குது அப்படின்லாம் சொல்லி புலம்பியிருக்காப்புல ஐயா. எல்லாம் ஒரே பாட்டாக இருக்குது பாருங்களேன். உன்னை பார்த்தாலே பிபி ஏறும், அது பிபி ஏறுறதுக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. அந்த சாங் வந்து இதுக்கு அன்புமணியை பார்த்தாலே ரத்த கொதிப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு. சரி, இங்கே அப்பா மகன் இந்த மாம்பழ சண்டை ஒரு பக்கமாக நடந்துக்கிட்டு இருக்க, நம்ம விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த பரிசளிக்கிற விழா இருக்கு இல்லையா, பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் இன்றைக்கி என்ன பேசியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப புண்பட்ட மனசோட பாவமாக பேசுகிறாப்புல. என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே என்னையே இளைய காமராஜர்னு தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களே தான் அட்வர்டைஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா? இந்த கல்வி விருது விழாவில் வந்துட்டு எந்த வகையான அரசியலும் பேச மாட்டோம், அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே தெரிவிக்க மாட்டோம், மாணவர்களுக்கு தேவையான கருத்துக்கள் மட்டும்தான் தெரிவிப்போம் அப்படின்லாம் இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே போனதுலேருந்து முழுக்க முழுக்க அரசியல் தான். ஏன் அந்த கூட்டம் போட்டதே, இந்த விருது விழா நடத்துகிறதே வந்து அரசியலுக்காக அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அங்கே போய் பேசுகிறதாவது அட்லீஸ்ட் அரசியல் பேசாமல் நல்லபடியான கருத்துக்கள், மாணவர்களுக்கு தேவையான கருத்துக்களை தான் முன்வைப்பாங்கன்னு பார்த்தா, நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கருத்துக்கள் தான் முழுக்க முழுக்க பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் இளைய காமராஜர்னு சொல்ல வச்சு ஒரு நபர் சொல்லி அதை வச்சு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாப்புல. ஆனால் இப்போது அந்த மாதிரி பேசுனதுக்கு வந்த எதிர்வினைகளை எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா விஜய் அவர்கள் என்னை தயவு செஞ்சு இளைய காமராஜர்லாம் கூப்பிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்லி கெஞ்சிராப்புல. பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டார் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலையாக காமராஜர் தப்பிச்சுட்டாருங்க. அவருக்கு ஒப்பாக இவரை வச்சு பேசி என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருந்தானுங்க தெரியுமா? இப்போ அப்துல் கலாம் கிட்ட போயிட்டானுங்க. இளைய அப்துல் கலாம்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியலங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம போடுற வீடியோஸு, அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பேசிக்கிற கருத்துக்கள், கமெண்ட் இதெல்லாம் போய் பார்த்துருப்பார் போல இருக்குது. பார்த்ததுனால ரொம்ப மனம் வருந்தி இந்த முடிவுக்கு வந்திருப்பார் போல இருக்குது. தயவு செஞ்சு என்னை இளைய காமராஜர்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு. இளைய காமராஜர்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு
ஒருவேளை காமராஜரே நான் தான் மறு உருவம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்ல வச்சாலும் சொல்ல வைப்பாங்க ஃப்யூச்சரில். ஆனால் ஒரு வகையில் பாராட்டணுங்க விஜய் அவர்களை. இப்போ அது வாயை திறந்து ஏதோ ஒன்று பேசியிருக்கார் இல்லையா, ஒரு விஷயத்தை பற்றி அட்ரஸ் பண்ணி இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறார் இல்லையா, அதுக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இப்போவாது வாயை திறந்து பேசினாரே. படிக்க வழி இல்லாத குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பல வருஷமாக படிக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களே மூடிக்கிட்டு சும்மா இருக்காங்க. இவர் ஜஸ்ட்டு பாராட்டுறது, பிள்ளைங்கள்லாம் படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா அது பாராட்டுறாரு. அதுவும் அரசியல் ஆதாயத்துக்காக பாராட்டுற இவர் உட்காந்துருந்து இளைய காமராஜர்ன்ற லெவலுக்கு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ படிக்க வைக்கிறவங்க, இதுக்கெலாம் விதை போட்டவங்க, இவங்க எல்லாருமே சும்மா இருக்கிறப்போ இவர் மட்டும் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இளைய காமராஜராம். அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை எல்லாம் பாராட்டுறதை விட ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுனா அவங்களுக்கு தேவையான பண உதவிகளோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் உதவிகளோ அவங்களுக்கு செஞ்சால் அதுதான் சிறந்த விஷயமா இருக்கும். இவருடைய அரசியல் ஆதாயத்துக்கு படித்து நல்லா மார்க்ஸ் வாங்கின பிள்ளைங்களுக்கு ஜஸ்ட்டு போய் பாராட்டு விழா நடத்திட்டு ஒரு 2-3 கிராமுக்கு நகையை போட்டுக்கிட்டு 5000 ரூபா கையில் காசு கொடுத்துக்கிட்டு வர்றதுக்கு பேர் முழுக்க அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுறது தான். இப்படி ஒரு பாராட்டு விழாவையும் எடுத்துக்கிட்டு, அதுவும் அரசியல் ஆதாயத்துக்காக எடுத்துக்கிட்டு, அணில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ கல்விக்காக பெரும் தொண்டாற்றிட்டாரு எங்கள் அண்ணன், காமராஜருக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கல்விக்காக காமராஜருக்கு அப்புறம் இவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாமே அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமாக புகழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. பீப்புளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, உங்களோட ஸ்டூடெண்ட், உங்களோட குழந்தைங்க, வருங்கால எதிர்காலத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நல்ல கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும். அதுக்கு நல்ல கவர்மெண்ட் வேணும். நல்ல கவர்மெண்ட்டுக்கு நல்ல தலைவன் வேணும், நல்ல தளபதி வேணும். அது உங்களுக்கே தெரியும். பாலிடிக்ஸ் பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ முடிச்சுக்கிறேன். பட் எங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. பீப்புள் கையிலையும் அண்ணா உங்கள் கையிலையும் பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க. Thank you so much for this opportunity, and from Coimbatore and my friends Arba, we love you Anna. நல்ல எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா நல்ல கவர்மெண்ட் வேணுமா, நல்ல கவர்மெண்ட் வேணும்னா நல்ல தலைவன் வேணுமா, அதுக்கு தளபதி வேணுமா, இதெல்லாமா சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுனால தான் படித்து நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. ஆனாலும் இவருக்கு கொடுக்குற பில்டப் இருக்கு, ஐயோ என்ன பில்டப் கொடுக்குறாங்க தெரியுமா, என்னமோ இவர் வானத்துலேருந்து குதிச்சு வந்த மாதிரியும், அப்படியே பெரிய புனிதன் மாதிரியும், அப்படியே வாழ்க்கையவே துறந்துட்டு அர்ப்பணித்து மக்களுக்காக அர்ப்பணித்து அப்படியே வந்துட்டது மாதிரியும். எப்போ அவரும் சராசரி மனுஷன்தான், அரசியல் லாபத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத கூட புரிஞ்சுக்க முடியல பார்த்தீங்களா உங்களால். அப்படியே அவர் வந்த உடனே அப்படியே தமிழ்நாடு வல்லரசாயிருமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க அணில்கள்லாம். தமிழ்நாடு எப்படிடா வல்லரசாகும், ஒரு நாடு தாண்டா வல்லரசாகும் பாவிகளா. தமிழ்நாட்டில் நல்லபடியான கல்வி முறை இல்லை, கல்வி கற்பிக்கப்படுறது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த தங்கச்சி உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரிப்பட்ட மாநிலங்கள்லாம் போய் படித்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அருமை அப்போ தான் புரியும். அங்கெல்லாம் பொண்ணுங்களை படிக்கவே விட மாட்டாங்க, படிக்கிறதுக்கு போனாலே பிடிச்சி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஊர்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தாங்கன்னா தான் கல்வித்தரம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, கல்வின்றது எவ்வளோ முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது அப்படின்றதெல்லாம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே இருக்கிற தலைவர்கள், இங்கே இருக்கிற எல்லாருமே படிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டில் எல்லாரையும் படிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் பின்னாட்களில் இந்த தங்கச்சி படித்து பார்த்தாங்கன்னா அப்போ தெரியும். என்னமோ விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் எல்லாத்தையுமே மாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்னமோ நம்ம எல்லாருமே உத்தரப்பிரதேஷ், பீகார்ல எல்லாம் மக்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளும் படிப்பறிவு இல்லாமல் இங்கே படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாது, அது இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. அதை இந்த தங்கச்சி அந்த ஊர்களுக்கெல்லாம் போய் இதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த எதிர்கட்சிகள்லாம், அதுலேயும் முக்கியமாக திராவிட கட்சிகள் அல்லாத கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவை செட் பண்ண துடிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த திராவிட கட்சிகள்லாம் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, சரியான கட்டமைப்பு இங்கே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டதுனால தான் தமிழ்நாட்டில் கல்வி இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போலாம் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம திராவிட கட்சிகள்லாம் நம்மளை ஆண்டதுனால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.